Hello friends, வணக்கம் and welcome to Karthika channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான குர்தா ஷாப்பிங் ஹால் வீடியோ தான் பார்க்க வரோம். அதுவும் குர்தா ஷாப்பிங் ஹால்ல நான் வந்து குர்தாவை வந்து ஆஃபர் மேல ஆஃபர் ப்ளஸ் கேஷ்பேக் ஆஃபரும் வாங்கியிருக்கேன். அது என்ன அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம். ஸோ நான் எங்கே பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் குர்தா பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அந்த ஆன்லைன் வெப்சைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பாயில் SPOYL அங்கே தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். என்னடா இது புதுசாக இருக்கே அப்படின்னு நீங்கள் யாராவது நினச்சிங்கன்னா நான் அந்த ஸ்பாயிலை பற்றின விஷயங்களும் சொல்கிறேன். அண்ட் அங்கே என்னென்ன ஆஃபர்லாம் இருக்குது அப்படின்றத பற்றியும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அண்ட் கேஷ்பேக் ஆஃபர் கேஷ்கரோ மூலியமாக நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இப்போல்லாம் நான் எந்த பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தாலும் ஆன்லைனில் கேஷ்கரோ மூலியமாக தான் போகிறேன். ஏதாவது ஒரு கேஷ்பேக் ஆஃபர் கேஷ்கரோ கொடுத்துட்றாங்க. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு இதை வந்து ஷேர் பண்ணோம் அப்படின்னு நினச்சேன். அண்ட் நம்ம சேனலில் கிவ் அவே வின்னர் அனௌன்ஸ்மெண்ட் இன்னும் பண்ணல. கிவ் அவே வின்னர்ஸ்க்காக நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். கிவ் அவே வின்னர்ஸ்க்கு என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்றதும் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். புதுசாக நான் இந்த வீடியோவில் ஒரு கிவ் அவே அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ண போகிறேன். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸ்பாயில் SPOYL உங்களுக்காகவே நான் வந்து இன் டீட்டெயிலாக ஸ்பாயிலை பற்றி சொல்கிறேன். ஸ்பாயிலில் ஏற்கனவே ஷாப் பண்ண அனுபவம் உண்டு அப்படின்னாக்கா கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களோட அனுபவங்களை ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களுக்கு நான் என்னுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணுறேன். நான் வந்து கேஷ்கரோ மூலியமாக போய் ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்பாயிலில் பார்த்தேன். சரி ஓகே கிளிக் பண்ணி உள்ளே தான் போய் என்னென்னு பார்க்கலாமேன்னு பார்க்கும்போது எனக்கு வந்து நிறைய ஆஃபர் கூப்பன்ஸ்லாம் அதில் இருந்துச்சு. நிறைய ஆஃபர்ஸும் போயிட்டு இருந்துச்சு. கலெக்ஷன்ஸ் வந்து ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ். சம்மரில் நான் போடக்கூடிய குர்தாஸ் கலெக்ஷன்ஸ் தான் நான் வாங்கலாம்னு நினச்சேன். வேல்யூ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான அமௌண்ட்டில் இருந்தது. அண்ட் 50%லேருந்து 80% வரைக்கும் கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஆஃபர் அமௌண்ட்டில் கம்மியாக இருந்துச்சு. அண்ட் கேஷ்கரோவில் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ்பேக் ஆஃபர்ஸ் மட்டும் இல்லாமல் கூப்பன் கோட்ஸும் நிறைய அவைலபிளாக இருந்துச்சு. சரி வந்து ஸ்பாயிலருக்கு ஆஃபரையும் அவைல் பண்ணிக்கலாம், கேஷ்பேக் ஆஃபரையும் அவைல் பண்ணிக்கலாம், கூப்பன் கோடையும் கேஷ்கரோலேருந்து கொடுக்குற கூப்பன் கோடையும் நம்ம அவைல் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால நான் ஸ்பாயிலில் பர்ச்சேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது நான் குர்தாஸ் தான் ஸ்டார்ட் பண்ணேன். அவ்வளோ அழகான குர்தாஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அவ்வளோ அழகான கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்த உடனே எனக்கு வந்து தோணுனது என்னன்னா, நான் நம்ம சேனலில் 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் தாண்டினவங்களுக்கு கிவ் அவே வின்னர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தோம். அந்த கிவ் அவே டியூரேஷன் பீரியட்லாம் முடிஞ்சிருச்சு. இன்னும் நான் கிவ் அவேல யாரெல்லாம் ஜெயிச்சாங்க அப்படின்றத சொல்லலை. இன்னும் நான் சூஸே பண்ணலை. 25 பேரை செலக்ட் பண்ணி அதில் சிலருக்கு வந்து அழகு சாதன பொருட்களோ இல்லை அக்சசரிஸோ கொடுக்க போகிறேன்னு சொல்லியிருந்தோம். கிச்சனுக்கு தேவையான பொருட்களும் இருக்குது, ட்ரெஸ்ஸஸும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. அந்த வகையில் இந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் இந்த குர்தாஸ்லாம் கொடுத்தா சூப்பராக இருக்கும்ல அப்படின்னு எனக்கு தோணுச்சு. உடனே இறங்கிட்டேன் நான். நம்ம சேனலில் வின் பண்ணக்கூடிய சிலருக்கு நம்ம வந்து குர்தாஸ் கொடுக்கலாம். போன வாட்டி நம்ம வந்து சாரீஸ் கொடுத்தோம், இந்த வாட்டி குர்தாஸ் கொடுக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ நம்ம கிவ் அவே வின்னர்ஸ்க்காகவே நான் வந்து குர்தாஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேங்க. செம்ம ஆஃபரில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். நல்லா பிரைட்ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட 5 பேருக்கு வின்னருக்கு வந்து நம்ம வந்து குர்தா கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். 25 பேர்லேருந்து 5 பேருக்கு நம்ம வந்து குர்தாஸ் கொடுக்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நான் 5 குர்தாஸ் வந்து கிவ் அவேக்காகவும் எனக்காக ஒரு குர்தாவும் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அதை பற்றி எல்லாம் சொல்கிறேன், ஃபுல் வீடியோவும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன ட்ரெஸ் வாங்கியிருக்கோம் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நம்ம முதல்ல பார்க்க போகிற குர்தா வந்து பார்த்திங்கன்னா இதுதான். கிட்டத்தட்ட ஒரு கனகாமரம் கலரில் இருக்குது. உங்களுக்கு ஃபுல்லாக தெரியுதான்னு எனக்கு தெரியல. நான் தெரியலண்ணா. ஸோ கனகாமரம் கலர்லேயும் ப்ளூ கலர்லேயும் இருக்குது. அந்த கலர் காம்பினேஷனே பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்குது. அண்ட் வந்து வெயிலுக்கு ஏற்ற மாதிரியான ரொம்ப தின்னான மெட்டீரியல், உடம்போட ஒட்டிக்கக்கூடிய மெட்டீரியல். நான் வெயிலுக்கு எந்த மாதிரி குர்தா ஷாப்பிங் பண்ணணும்னு நினச்சனோ அதுக்கேற்ற மாதிரியே இருக்குது. கலர் காம்பினேஷன், அந்த டிசைன் ஒர்க்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. இப்போ நான் வாங்கியிருக்க சைஸ் வந்து சில பேர் குண்டாக இருக்கலாம், சில பேர் ஒல்லியாக இருக்கலாம். அதனால நான் வந்து எல்லாமே XL சூஸ் பண்ணியிருக்கேன். ஒல்லியாக இருக்கிறவங்க பிடிச்சி போட்டுக்கலாம், கொஞ்சம் ஃபேட்டி பர்சனாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஃபிட்டாக இருக்கும் அப்படின்ட்டு நான் XL சூஸ் பண்ணியிருக்கேன். XL வந்து என் சைஸ் கிடையாது, நான் XXL தான் யூஸ் பண்ணுறேன். XLக்கும் XXLக்கும் நடு சைஸ் இருந்து நான் டக் பண்ணி போடுவேன். ஸோ XLல தான் எடுத்திருக்கேன். நான் கிவ் அவே வின்னர்ஸ்க்காக செலக்ட் பண்ணியிருக்கிறது 5 குர்தாவுடைய விலையும் பார்த்தீங்கன்னா ரூபாய் 799, 799 ருபீஸ். தள்ளுபடி விலையில் ஸ்பாயில் கொடுத்த தள்ளுபடி விலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 380, 380 ருபீஸ்க்கு நான் வாங்கியிருக்கேன். இந்த 5 குர்தாக்களும் ஒன்று 380 ரூபாய்க்கு நான் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த குர்தாவுடைய டக்னு என்னென்ன கலர் எந்தெந்த மாதிரி டிசைன் பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் குர்தா வந்து இதுதாங்க. 3/4 குர்தா. இது சைட் கட் இருக்க போது. எல்லா குர்தாவுமே 3/4 இருக்கும், சைட் கட் இருக்கும். எல்லா குர்தாவுமே மல்டி கலர்ஸ், ரெண்டு இல்லாததுக்கு மேலே பட்ட கலர் தான் இருக்கும். ஒரே கலரில் இருக்கிற மாதிரி நான் எடுக்கல. அட்லீஸ்ட் 2 கலராவது இருக்க மாதிரி எடுத்திருக்கேன், பிரைட் கலர் காம்பினேஷனில். செகண்ட் குர்தா என்னன்னு பார்க்கலாம். ஸ்கை ப்ளூ, டார்க்கர் ஸ்கை ப்ளூ காம்பினேஷனில் கொஞ்சம் டார்க்கர் ப்ளூ அண்ட் க்ரீன் பேட்ச் ஒர்க் மாதிரி நீட்டமாக போகுது. ரவுண்ட் நெக் இருக்குது. இதுக்கு பட்டன்ஸும் கொடுத்துருக்காங்க. சைட் கட்டோட வருது. இது வித் 3/4 ஸ்லீவோடு இருக்குது. ஸோ இந்த குர்தாவுடைய ஓவரால் வியூ இப்படி தான் இருக்குது. போட்டால் இப்படி தான் இருக்கும். லெகின், பலாசோ, ஸ்கர்ட்ஸ், ஜீன், ஜெகின்ஸ் எது கூட வேணாலும் நீங்கள் பேர் பண்ணிக்கலாம் இந்த எல்லா குர்தாஸும்.
தேர்ட் குர்தா என்னோட ஃபேவரட் கலருங்க. பிகாஸ் என்னோட ஃபேவரட் பிளாக் அண்ட் அந்த எல்லோ கலர் காம்பினேஷன், டார்க் பிளாக்ல அந்த மைல்டாக சூப்பரான எல்லோ அப்படியே பிரைட்டாக இருக்குது. ஒரு எல்லோ கலர் லெகின் போட்டு ஒரு இந்த டாப் அப்படி சூப்பராக போட்டு போனீங்கன்னா நினச்சி பாருங்கள் எப்படி இருக்கும் பாருங்கள், சூப்பராக நல்லா இருக்குது. இதுவுமே சைட் கட் இருக்குது, 3/4 ஸ்லீவ் இருக்குது. அழகாக உங்களுக்கு வந்து என்னமோ மேலே ஓவர் கோட் போட்டு அதில் ஓப்பனில் உள்ளே இருக்க எல்லோ கலர் ட்ரெஸ் தெரிஞ்ச மாதிரி இருக்குது. உள்ளே எல்லோ மேலே ஓவர் கோட் போட்ட மாதிரி ஒரு ஃபினிஷ் இருக்குது. ஸ்டிச்சிங்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு, எனக்கு விடவே மனசு வரல. ஸோ பிளாக் அண்ட் எல்லோ கலர் காம்பினேஷனில் இருக்குது. இந்த ட்ரெஸ் எல்லாரும் பார்த்து வச்சுக்கோங்க. உங்களில் யாராவது வின்னராக இருந்தால் இந்த ட்ரெஸ்ஸில் எந்த ட்ரெஸ் உங்களுக்குன்னு ஃபஸ்ட்டு எனக்கு மெயில் பண்ணி புக் பண்ணிவிடுங்க, சரிங்களா? அடுத்த குர்த்தா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரைட்டான எல்லோ கலரில் இருக்குது. இது வந்து காலர்ட் நெக் இருக்குது இதுக்கு. அண்ட் இங்கேருந்து இது வரைக்கும் மட்டும் ஒரு பேட்ச் கொடுத்துட்டு இங்கே வந்து ஒரு பட்டன் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 3/4 ஸ்லீவ் இருக்குது. அண்ட் சைடில் இது வந்து டிசைன் போகுது. ஸோ இந்த ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைடில் சிங்கிள் சைடில் ஒரு குர்த்தாக்கு மேலே துப்பட்டா ஃப்ளோட் பண்ணி விட்டால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு சைடு துப்பட்டா போட்ட மாதிரி இருக்குது. ஒரு ஓரமாக அழகாக இருக்குது அந்த டிசைன். ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள்னு நான் சொல்ல மாட்டேன், இது வந்து பார்த்தீங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் கலர். பார்த்துருக்கீங்களா? நார்மல் மஞ்சளுக்கும் கஸ்தூரி மஞ்சளுக்கும் வித்தியாசம் உண்டு. அந்த கஸ்தூரி மஞ்சள் கலரில் இருக்குது, ரொம்ப அழகான கலர். இந்த கலருக்கும் இந்த கலருக்கும் காம்பினேஷனே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக அள்ளுதுன்னு தான் நான் சொல்லுவேன். பாருங்கள் எப்படி இருக்குது, ரொம்ப அழகான கலர் காம்பினேஷன். பிரைட் ரெட், டார்க் ப்ளூ கலரில் இருக்குது. ரவுண்ட் நெக் தான் இது, ஜிக்ஸாக் பேட்டர்னில் போகுது. உங்களுக்கு பட்டன்ஸும் கொடுத்துருக்காங்க. சைட் கட்டுள்ள குர்த்தா, 3/4 குர்த்தா. அகெயின் 3/4 ஸ்லீவும் இருக்குது இதுக்கு. எனக்காக ஒரு குர்த்தா வாங்கினேன். அது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த குர்த்தா. இந்த குர்த்தாவை அப்படியே பாருங்கள், பார்த்தீங்கன்னா தெரியும். மேலே செஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் டைட் ஃபிட் ஆகும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செமி அனார்கலி, ஃபுல்லி அனார்கலி, ஃபுல் சுற்றளவு நிறைய இருக்கிற மாதிரியான அனார்கலி கிடையாது, ஒரு செமி அனார்கலி அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு டாப். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தின்னான மெட்டீரியல், வெயிலுக்கு ஏற்ற மாதிரியான மெட்டீரியல், நல்லா சூப்பரான டார்க் பிங்க். அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் பிரிண்ட்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா சைடில் கட்டு கிடையாது, ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பற்றி இந்த மாதிரி கட் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் 2 சைடும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கட் கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஃபுல் லென்த் குர்த்தா இது. ஃபுல்லாக நம்மளுடைய கால்களை மறைக்கும், பாதங்களை இல்லை, கால்களை மறைக்கக்கூடிய அளவு லென்த் உள்ள குர்த்தா. பேக் நெக் வந்து ஃபுல் நெக், ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா போட் நெக் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் வந்து இது வந்து 3/4 ஸ்லீவ் இருக்குது. இது வந்து XXL சைஸ். எனக்கு கொஞ்சம் லூஸாக இருக்குது, நான் வந்து பிடிச்சு போட்டுக்கலாம். இதோடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா 475 ரூபாய். அதாவது தள்ளுபடி விலை தான் 475 ரூபாய். ஸோ அந்த ஆஃபர் அமௌண்ட் தான் 475. ஆக்சுவல் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2199, 2199 ரூபா விலை உள்ள குர்த்தா எனக்கு ஆஃபர் விலையில் வெறும் 475 ரூபாய்க்கு கிடச்சிச்சு. நான் சொன்ன அமௌண்ட் இல்லாமல் அந்த தள்ளுபடி விலைகளில் நான் வாங்கின பில் அமௌண்ட் விலை வந்து பார்த்தீங்கன்னா 2375, 2375 ரூபா பில் அமௌண்ட் வந்துருந்துச்சுங்க. எனக்கு கேஷ்கரோவில் ஒரு கூப்பன் கோட் கொடுத்தாங்க. அந்த கேஷ்கரோ கூப்பன் கோட் வந்து பார்த்தீங்கன்னா 20% தள்ளுபடி. மோர் தென் 1900க்கு மேலே பில்லு போச்சுன்னா எனக்கு அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 20% தள்ளுபடி கூப்பன் கோட் கொடுத்துருந்தாங்க. அந்த கூப்பன் கோடை எடுத்துகிட்டு போய் நான் அந்த பில் நான் பேமெண்ட் பண்ணுறதுக்கு கீழே வந்து அதை நான் பேஸ்ட் பண்ணேன். 2375 ரூபாயிலிருந்து எனக்கு 20% தள்ளுபடி போக அந்த கூப்பன் கேஷ்கரோ கொடுத்த கூப்பனால் அந்த 20% தள்ளுபடி போக, அதாவது 475 ரூபாய் எனக்கு தள்ளுபடி போயிடுச்சு. போய் நான் கட்டின அமௌண்ட் இந்த 6 குர்த்தாக்கும் பார்த்தீங்கன்னா 1900 ரூபா மட்டும்தான் நான் கட்டியிருக்கேன். சூப்பர் இல்லைங்க? ஆல்ரெடி தள்ளுபடி விற்பனையில் எனக்கு ஸ்பாயில் கொடுத்துச்சு. கூப்பன் கோட் கொடுத்து எனக்கு இன்னும் ஒரு 20% தள்ளுபடி வந்து கேஷ்கரோ கொடுத்துச்சு. இது மட்டும் இல்லாமல் நான் பேமெண்ட்லாம் ப்ராசஸ் பண்ணி 1900 பில் பேமெண்ட்லாம் முடிச்சு எல்லா ஆர்டர்லாம் ப்ளேஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு பேக் கொடுத்தேன். பிகாஸ் கேஷ்கரோ மூலியமாக தான் நான் ஸ்பாயில் போனேன். பேக் கொடுத்தோன்னே அகெயின் நான் பேக் கேஷ்கரோக்கு தான் வருவேன். கேஷ்கரோ வந்த உடனே நான் மேலே போய் ஏர்னிங்ஸில் பார்க்குறேன். பார்த்தாக்கா எனக்கு 325 ருபீஸ், 325 ரூபா என்னுடைய ஏர்னிங்ஸில் ஆட் ஆகிருந்துச்சு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பாயிலில் நீங்கள் 600 அல்லது 600 ரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு ஃப்ளாட்டாக 325 ரூபாய் கேஷ்பேக் ஆஃபராக உங்களுக்கு கேஷ்கரோவில் உங்கள் மை ஏர்னிங்ஸில் அவங்க ஆட் பண்ணுறாங்க. ஸோ இந்த 600 ரூபாய்க்கு மேலே ஸ்பாயிலில் பர்ச்சேஸ் பண்ணி இந்த 325 ரூபா கேஷ்பேக் ஆஃபரை நீங்கள் வந்து அவைல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, நான் கொடுத்துருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் சைன் அப் பண்ணிவிட்டு அது மூலியமாக ஸ்பாயிலுக்கு போய் கேஷ்கரோ மூலியமாக நீங்கள் ஸ்பாயிலுக்கு போய் 600 ரூபாய்க்கு மேலே இல்லை 600 ரூபாய்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா அந்த பர்ச்சேஸில் உங்களுக்கு ஸ்பாயில்லையும் தள்ளுபடி கிடைக்குது இல்லைங்களா, அந்த பர்ச்சேஸும் கிடைக்குது. அண்ட் அது இல்லாமல் உங்களுக்கு 325 ரூபாய் உங்களுக்கு கேஷ்பேக்கும் கிடைக்குது. 600 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டு பாதிக்கு மேலே 325 ரூபா உங்களுக்கு கேஷ்பேக்
ரூபாய் கிடச்சிடுதுங்க. செம்ம ஆஃபர் இல்லைங்க இது. நிறைய பேருக்கு நான் போன வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னதில் சில டவுட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. உங்களுக்கு புரியாதவங்களுக்கு தெளிவாக புரியறதுக்காக நான் ஸ்க்ரீனில் உங்களுக்கு டிஸ்பிளேயோட விளக்கத்தை சொல்கிறேன், பார்த்துக்கோங்க, உங்களுக்கு தெளிவாக புரியும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அல்லது பின்டு கமெண்ட்டில் நான் சைன் அப் லிங்க் கொடுத்துருக்கேன் இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த கேஷ்கரோ வெப்சைட்குள்ளே நீங்கள் போவீங்க. உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் கொடுத்து நீங்கள் சைன் அப் பண்ணீங்க அப்படின்னாக்கா, சைன் அப் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக ஏர்னிங்ஸில் 25 rupees அமௌண்ட் ஆட் ஆகிருக்கும். இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி போகிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த 25 ரூபாய் அமௌண்ட் வந்து ஆட் ஆகும். மேலே கேஷ்கரோவில் சர்ச் பார் இருக்கும், அதில் போயிட்டு SPOYL அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணீங்க அப்படின்னாக்கா ஸ்பாயிலோடைய ஆஃபர் கூப்பன் கோட்ஸ்லாம் உங்களுக்கு லிஸ்ட் ஆகும். அதில் நீங்கள் ஆஃபர் வித் கேஷ்பேக் அப்படின்றத கிளிக் பண்ணீங்க அப்படின்னாக்கா நீங்கள் கேஷ்கரோ வெப்சைட்லேருந்து உங்களை ஸ்பாயில் வெப்சைட்டுக்கு ரீடைரக்ட் பண்ணிவிடும். ஸோ ஸ்பாயில் வெப்சைட்குள்ளே நீங்கள் போயிடுவீங்க, உங்களுக்கு பிடிச்ச ஷாப்பிங்கை நீங்கள் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு இந்த குர்தா பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரிஜினல் விலையிலேருந்து தள்ளுபடி விலையில் இந்த விலையில் நீங்கள் இந்த குர்தாவை வந்து செலக்ட் பண்ணுறீங்க, ஆட் டு கார்ட் கொடுக்குறீங்க, இன்னும் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த குர்தா பிடிச்சிருக்கு, தள்ளுபடி விலையில் இதையுமே நீங்கள் வந்து ஆட் டு கார்ட் கொடுக்குறீங்க. இது ரெண்டுமே சேர்த்து உங்களுக்கு வந்து தள்ளுபடி விலையில் டோட்டல் அமௌண்ட் வந்து 903 rupees வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 903 rupees வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணுறீங்க. நீங்கள் வந்து எனி டைப் ஆஃப் கார்ட் பேமெண்ட் பண்ணலாம், ஆன்லைன் பேமெண்ட் பண்ணலாம், கேஷ் ஆன் டெலிவரியும் கொடுக்கலாம். பேமெண்ட் டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் முடிச்சு எல்லாம் முடிச்சதுக்கப்புறம், ஷாப்பிங் முடிச்சதுக்கப்புறம் அப்படியே பேக் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா கேஷ்கரோவில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் போய் ஏர்னிங்ஸில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 325 ரூபாய் ஆட் ஆகிருக்கும். ஏன் 325 ரூபா ஆட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா, 600 ரூபாய்க்கு மேலேயும் நீங்கள் ஸ்பாயிலில் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸில் 325 rupees கேஷ்பேக் ஆஃபர் கொடுக்குது கேஷ்கரோன்னு. அதுதான் 60லேருந்து 90 நாட்களுக்குள்ளார உங்களுக்கு வந்து இந்த அமௌண்ட் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். 250 இல்லை அதுக்கு மேற்பட்ட ரூபாய் வந்து மை ஏர்னிங்ஸில் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா தாராளமாக அந்த அமௌண்ட் வந்து நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு கேஷாக நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பின்டு கமெண்ட்டில் உங்களுக்கு ஹல்வா மாதிரி அப்படியே சைனப் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் சைனப் பண்ணி 25 rupees நீங்கள் வாங்கிடுங்க. அடுத்தது ஸ்பாயிலில் போய் பர்ச்சேஸ் பண்ணுறது கன்ஃபியூசிங்காக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கீழே நான் டீல் லிங்க்னு ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களை கேஷ்கரோ மூலியமாக ஸ்பாயிலுக்கு கொண்டு போயிடும். அங்கே போய் நீங்கள் டேரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிடலாம். பர்ச்சேஸ் பண்ணும்போது நான் சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, பேமெண்ட்டில் போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் தெளிவாக, இருந்தாலும் நிறைய பேர் COD இருக்கான்னு கேட்டிருந்தீங்க. ஆன்லைன் பேமெண்ட் இருக்குது, எந்த கார்டை வேணாலும் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணி கார்ட் பேமெண்ட் பண்ணலாம். அண்ட் கேஷ் ஆன் டெலிவரி கண்டிப்பாக உண்டு. இந்த 3 விதமான பேமெண்ட் கேஷ் ஆன் டெலிவரிக்கும் சேர்த்து நீங்கள் எப்படி பர்ச்சேஸ் பண்ணாலும் கேஷ்கரோவில் உங்களுக்கு கூப்பன் கோட்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது, கேஷ்பேக் ஆஃபர்ஸும் கேஷ்கரோ கொடுக்குறாங்க. நான் வந்து உங்கள் எல்லாருக்கும் சொல்லியிருந்தேன் 4 விஷயங்கள் வந்து நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதில் ஒன்று வந்து நீங்கள் பார்த்துட்டீங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி சைன் அப் பண்ணுறவங்களுக்கு மட்டும் அந்த 25 rupees இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு கேஷ் கொடுக்குறாங்கன்னு சொன்னேன், அதான் முதல் பாயிண்ட். இரண்டாவது சலுகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 600 அல்லது 600க்கு மேற்பட்ட பில்லிங் அமௌண்ட்டில் நீங்கள் ஸ்பாயிலில் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா ஃப்ளாட்டாக உங்களுக்கு 325 ரூபாய் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து கேஷ்கரோ கேஷ்பேக் கொடுத்துட்றாங்க. மூணாவதாக என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஷ்கரோடைய வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஆட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆட் ஆகலாம். கேஷ்கரோ குரூப்பில் நீங்கள் ஆட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க, கீழே வாட்ஸ்அப் லிங்க்னு நான் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கேஷ்கரோ வாட்ஸ்அப் லிங்க்குள்ளே போயிடுவீங்க. அப்படி போனதுக்கப்புறம் HI அப்படின்னு டைப் பண்ணி சென்ட் பண்ணிடுங்க. மெசேஜ் சென்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆயிடுவீங்கன்னா, நீங்கள் வந்து அவங்க குரூப்பில் ஆட் ஆகிடுவீங்க. ஆட் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக அந்த நம்பரை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சேவ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கேஷ்கரோவில் எந்தெந்த வெப்சைட்டுக்கு என்னென்ன மாதிரியான ஆஃபர்லாம் இருக்குன்னு உங்களுக்கு மெசேஜ் அனுப்புவாங்க. அந்த ஆஃபரை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஆஃபர் பண்ணும்போது பெரிய பெரிய ஆஃபரில் பெரிய பெரிய பிராண்டட் ட்ரெஸ்ஸஸ்லாம் நீங்கள் ரொம்ப குறைந்த மலிவான விலையில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். குரூப்பில் சேர்ந்தவங்கள்லேருந்து 10 பேரை செலக்ட் பண்ணி ரூபாய் 1000 மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர் கொடுக்குறாங்க 10 பேருக்கு. அந்த கிஃப்ட் வவுச்சர் 1000 ரூபாய்க்கு கிஃப்ட் வவுச்சர் வச்சு நான் என்ன செய்யலாம் கார்த்திகா அப்படின்னாக்கா, அமேசான், மிந்த்ரா, ஷீன் இந்த மாதிரியான பிரபல்யமான பிராண்டட் வெப்சைட்ஸில் போய் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஷாப்பிங்கை பண்ணலாம். ஸோ 1000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர் கிடைக்க போகுது. இது சேஃபா கார்த்திகா அப்படின்னு நிறைய பேர் போன வீடியோவில் கேட்டிருந்தீங்க. சேஃப் தான், கவலையே படாதீங்க. கேஷ்கரோன்றது ஒரு ரொம்ப நல்ல பிரபல்யமான ரொம்ப சேஃபான வெப்சைட் தான், ஒரு சேஃபான நிறுவனம் தான். அதில் நீங்கள் தாராளமாக சேர்ந்துக்கலாம், உங்களுக்கு சேஃப் தான், பயப்பட தேவையில்லை. 4வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இவ்வளோ அன்பு கொடுத்துருக்கீங்க இல்லையா, அதுக்காக ஒரு சின்ன ஒரு ரிட்டன் கிஃப்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கிவ் அவே அனௌன்ஸ்மெண்ட் தான். என்ன கிவ் அவே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு மொத்தம் 3 ரூல்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பின்டு கமெண்ட்ல நான் வந்து கேஷ்கரோ சைன் அப் லிங்க் கொடுத்துருக்கேன் இல்லையா, அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து கேஷ்கரோ வெப்சைட்குள்ளே போய் சைன் அப் பண்ணணும். 2வது ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஷ்கரோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லணும்.
மூணாவதான ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேஷ்கரோக்குள்ளே சைன் அப் பண்ண உடனே கேஷ்பேக் டீலாக உங்களுக்கு என்ன அங்கே காமிச்சிச்சு அப்படின்றதையும் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லணும். இந்த 3 விஷயங்களும் செஞ்சவங்களில் இருந்து வின்னரை வந்து செலக்ட் பண்ணி, இந்த வீடியோ ரிலீஸ் ஆகிருக்க இன்னையிலேருந்து அடுத்த வாரம் கரெக்டாக 7 நாள் கழித்து நான் வந்து வின்னரை செலக்ட் பண்ணி வின்னருக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்க போகிறோம். அது என்ன கிஃப்ட், யாரை செலக்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் அடுத்த வாரம் வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஏன்னா இந்த வீடியோ வந்து பொறுமையாக பார்த்து ஒருத்தரும் ஒரு நாளைக்கு பார்க்குறீங்க, டைம் இல்லை கார்த்திகா அப்படின்றீங்க. ஸோ ஒரு 7 நாள் கொடுத்தா பார்க்குறவங்கலாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க. ஸோ ஜெயிக்கிறதுக்கு வந்து எல்லாருக்குமே வாய்ப்புகள் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த கிவ் அவேல எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், வின் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட் விஷஸ் உங்கள் எல்லாருக்கும். நம்ம சேனலில் இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா, அண்ட் நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா, கீழே தெரியுற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் ஒரு வாட்டி நியூ வீடியோஸ்லாம் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம சேனலில் வரக்கூடிய எந்த வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணவே மாட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர். டாடா. பாய்.